ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சொர்பா சமையல். இன்றைக்கி சொர்பா சமையலில் சூப்பரான ஒரு சைட் டிஷ் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு குக்கரில் 2 கேரட் சேர்த்துக்கலாம், 10 அளவுக்கு பீன்ஸ் இந்த மாதிரி நீளமாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம், முருங்கைக்காய் ஒன்று இது போல் கட் பண்ணி சேர்த்துக்கலாம், 5 கத்திரிக்காய் சேர்த்துக்கலாம் கட் பண்ணி. கத்திரிக்காய் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி கட் பண்ணோன்னா தண்ணியில் போட்டு வச்சுக்கலாம். 2 உருளைக்கிழங்கு தோல் எடுத்துகிட்டு கட் பண்ணி சேர்த்துக்கலாம், 10 சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம், வாழைக்காய் 2 சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி 2 சின்ன சைஸ் வாழைக்காய் சேர்த்துருக்கேன். மாங்காய் சின்ன சின்னதாக கட் பண்ணது ஒரு 5 பீஸ். இதில் ஒரு 1.5 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம், தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்ததுக்கப்புறம் இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். தண்ணி நிறைய சேர்க்க வேண்டாம், இந்த அளவு சேர்த்தா போதும். இப்போ அடுப்பில் வச்சுக்கலாம். இந்த குக்கரு இல்லை பேன் நீங்கள் எதில் வேணால் வச்சுக்கலாம். இப்போ ஒரு மீடியம் ஃப்ளேமில் அது வேகட்டும். ஒரு மிக்ஸி ஜாரில் 1 கப் அளவுக்கு தேங்காய் சேர்த்துக்கலாம், 5லேருந்து 6 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம், 3 பல் பூண்டு, 6லேருந்து 7 சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம், 1 ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துட்டு இதை கொஞ்சம் விழுதாக அரைச்சிட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் தண்ணி விட்டு இதை நல்லா ஒரு பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ காய் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒரு 3/4 பதத்துக்கு நல்லா வெந்திருக்கு. ரொம்ப கொலகொலப்பாக வேகக்கூடாது அவியலுக்கு. இந்த அளவுக்கு வெந்தால் போதும். கொஞ்சம் தண்ணி இருக்கு பாருங்கள், இந்த அளவுக்கு தண்ணி இருக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு நல்ல ஒரு கிரேவி மாதிரி கன்சிஸ்டன்சி கிடைக்கும். இப்போ நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டையும் இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதை ஒரு இடம் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நம்ம மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக ஒரு 50 மில்லி அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்து இதை கலந்து எடுத்துக்கலாம். கலந்து விட்டதுக்கப்புறம் இது போல் உப்பு காரம்லாம் செக் பண்ணிக்கோங்க. இப்போ இதை மூடி போட்டு ஒரு 6லேருந்து 7 நிமிஷம் நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ரொம்ப புளிக்காத தயிராக சேர்த்துக்கலாம். இதில் ஒரு 1/2 கப் அளவுக்கு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா ஒரு இடம் கலந்து விட்டுக்கலாம். ரொம்ப புளிச்ச தயிர்னால் அந்த நேரத்துக்கு சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கிற மாதிரி இருக்கும். கொஞ்சம் நேரம் ஆனால் இன்னும் கொஞ்சம் புளிப்புத்தன்மை நம்மளுக்கு கொடுத்துரும். இப்போ அவியலை நம்ம தாளிச்சிக்கலாம். 2 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துட்டு கொஞ்சம் கடுகு உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். உளுத்தம்பருப்பும் கடுகும் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா கருவேப்பிலை சேர்த்து இதை நம்ம அவியலில் கொட்டிடலாம். ரொம்ப டேஸ்ட்டான அவியல் ரொம்ப சீக்கிரமாக ரெடி பண்ணிடலாம். ரொம்ப சத்தானதும் கூட. எல்லா காயும் இதில் நம்ம சேர்த்துருக்குறோம். அதனால் இதை அடை தோசை, நம்ம சாம்பார் சாதம் எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பராக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு சொர்பா சமையல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.